அப்புறம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பிபியோட எப்படி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டவண்ணமாகவே இருக்காங்க. சார் ஜனவரி 3 கண்டிப்பாக வந்து காலேஜ் வந்து ஓப்பனிங் வந்து இருக்குமா? ஜனவரி 3 கண்டிப்பாக காலேஜ் வந்து ஓப்பனிங் வந்து இருக்குமா, இல்லை போஸ்ட்போன் வந்து ஆகுமா சார்? அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் காலும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, டெலிகிராம் குரூப்லேயும் 6000 பேர்கிட்ட இருக்கீங்க. எல்லா இதுலேயுமே மெசேஜ் வந்து வந்தோண்டமாகவே இருக்குது. ஜனவரி 3 இருக்குமா சார்? ஏன்னா இன்றைக்கி டேட்டே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி டேட்டே வந்து டிசம்பர் 21 கிட்ட ஆகிட்டு. டிசம்பர் 21 கிட்ட ஆகிட்டு. இன்னும் வந்து ஹாலிடேஸ் தான். கிறிஸ்மஸ் 25 வருது. அதுக்கடுத்து நியூ இயருக்கு 1 லீவ் விட்ருவாங்க. அப்போது ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லேடி ரிசல்ட் வரணும், செகண்ட் ரவுண்ட் கால்ஃபார் இருக்கணும், செகண்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, தேர்ட் ரவுண்ட் கால்ஃபார் வரணும், தேர்ட் ரவுண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் வந்து இருக்கும். சார் எங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அலாட்டட் ஆகிடல சார், அப்போ நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து டேரெக்டாக போனதே பேர் வேண்டியதானே அப்படி கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் 3 ரவுண்டு முடிச்சு 4500 சீட் இருக்குது அப்படின்னா 4500 சீட்டி ஃபில் பண்ணிட்டு தான் ஜனவரி 3 காமனாக ஓப்பன் பண்ணுவாங்க. அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜையும் இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படிங்கன்னா, கிளிக்குளம் காலேஜா, ஏசிஎன்ஆர்ஐ கிளிக்குளம், ஏசிஎன்ஆர்ஐ திருநெல்வேலி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டு, அடுத்து மதுரைக்கு ஒரு டேட்டு, அடுத்து கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டேட்லாம் இருக்காது. மொத்தம் 12 கோர்ஸ் இருக்கா, 51 காலேஜ் கிட்டே இருக்குது. அப்போ அத்தனை காலேஜுக்குமே வந்து ஒரே டேட்டில் தான் வந்து இருக்கும். ஒரே டேட்டில் ஃபாரஸ்ட்லேருந்து, செரிகல்ச்சர்லேருந்து, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேருந்து, ஹார்டிகல்ச்சர்லேருந்து, பயோடெக்னாலஜி, ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிஸ் எல்லா கோர்ஸுமே வந்து ஒரே டேட்டு தான் வந்து டிஎன்ஏ வந்து இது பண்ணுவாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளியர் கட்டாக புரிஞ்சு அக்ரிகல்ச்சர்லேருந்து. அப்போது ஓவரால் இந்த சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து யூனிவர்சிட்டி சொன்னது. அப்போது ஓவராலாக வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு இன்னும் வந்து ஸ்லைடிங் ரிசல்ட் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் கால்ஃபார் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது, செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ஸ்லைடிங் இருக்குது, தேர்ட் ரவுண்ட் கால்ஃபார் இருக்குது, தேர்ட் ரவுண்ட் ஸ்லைடிங் இருக்குது, தேர்ட் ரவுண்ட் அது வந்து என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அப்போ இது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணும். சரி சார், ஜனவரி 3 இல்லைனா எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து இந்த காலண்டர் இயருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 14 18 வரைக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிறத ப்ரூஃபோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும். நம்ம மற்ற மாதிரி சும்மா சொல்லாமல் நம்ம வந்து ஜனவரி 14 18 வரைக்கும் யூனிவர்சிட்டியில் ஃபுல் ஹாலிடே. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபுல்லாக ஹாலிடேஸ் வந்து விட்ருவாங்க. பொங்கல் ஹாலிடேஸ். ஏன்னா டிஎன்ஏ பொறுத்தவரை வந்து விவசாயத்தை பற்றி படிங்க. பொங்கல் வந்து சிறப்பாக பண்டிகை வந்து இருக்கிறதால அவங்க வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஃபுல்லாக விடுவாங்க, எல்லாம் நிறைய விடுவாங்க. அப்போ ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஜனவரி 10 காலேஜ் வந்து போயிருவீங்க. 10 வந்துக்குள்ளே போயிருவீங்க. கண்டிப்பாக ஓவரால் ஜனவரி 10 போயிருவீங்க. இல்லைனா எப்படி சார் போவீங்க அப்படின்னா, ஜனவரி 25, ஜனவரி 20, 22, 23 கண்டிப்பாக வந்து போவீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மந்தாக தான் இருக்கும். அதனால் ஓவரால் வந்து ஜனவரி 10 நீங்கள் வந்து காலேஜ் போயிருங்க அப்படின்னு யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம உங்கள் கூடயே தான் இருப்போம். அப்ளிகேஷன் போர்ட்டலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் 4th இயர் முடித்து வேலை வாங்குற வரைக்கும் நம்ம வந்து கூட இருப்போம். டெலிகிராமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அதர் சேனல்ஸ் லிங்க்ஸுமே இருக்குது. அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோம். கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோங்க. எல்லா சேனலுமே டைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. டைம்